கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 7ஆம் வருடம் எழுப்புதல் பெண்கள் மாநாட்டிற்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. டெலிவிஷன் மூலமாக, யூடியூப் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு சில பாடல்களை பாடி அப்பாவுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட இன்றைக்கு வர்ஷிப் பண்ணும்படியாக என்னுடைய பியூட்டிஃபுல்லான 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அபிஷா அண்ட் கெசி. அவர்களை நான் வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் செபித்து நேராக நாம் ஆராதிக்க நேராக கடந்து போவோம். நாங்கள் நம்பி ஆராதிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் காலைதோறும் மனுஷனை விசாரிக்கிறவரும் நாள்தோறும் புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்புகிற தெய்வமாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த 7ஆம் வருஷம் பெண்கள் மாநாட்டை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அநேக தடைகள், அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறது சுவாமி. ஆனாலும் இந்த நாளிலே, இந்த மே 1ஆம் தேதி அப்பாவுடைய சமூகத்தில் கூடி ஆராதிக்கிற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடினால் உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனையை கர்த்தர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நீர் மாத்திரம் உயர்ந்திருங்க ராஜா. எங்களுடைய ஆராதனை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாய், உம்மை மாத்திரம் உயர்த்துகிற ஆராதனையாய் ஆண்டவரே இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இதனால எங்களோடு கூட சேர்ந்து பாடுகிற ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பெறாய் என் தேவனாகிய கர்த்தர் நீர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அறிமரட்சகர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கு என்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே.
நம்புறவங்க விசுவாசத்தோடு அப்பாவுடைய சமூகத்தை பார்த்து சொல்லுவோம். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் துணையா என்று நம்மை நடத்தி நம் போக வேண்டிய இடத்துல, நம் சேர வேண்டிய ஸ்தானத்துல கர்த்தர் நம்மை கொண்டு சேர்க்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். 1000 நாவுகள் இருந்தாலும் அப்பாவுக்கு நன்றி சொல்ல போதாது. ஹல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. கர்த்தர் வாக்கு பண்ணினால் அவர் நிச்சயம் செய்து முடிக்கிற தேவன். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை நிச்சயம் அவர் நிறைவேற்றுகிற தேவன். வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு கர்த்தரிடத்துல ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எங்களோடு கூட சேர்ந்து சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடுவோமே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. ஆராதனை
நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. எங்கே 2-3 பேர்கள் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் அசைவாடுவேன் என்று சொன்னவர், அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னவர் நம் மத்தியிலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், நம்ம எங்க எவ்வளவு தூரங்களில் இருந்தாலும், நம்ம எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறான். அப்பா கிட்ட கேளுங்க, சுவாமி நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை அப்பா. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். எத்தனை மேடுகள், எத்தனை பள்ளங்கள், எத்தனை உயர்வு தாழ்வுகள், எத்தனை கண்ணீரின் பாதைகள், எல்லாவற்றிலும் எங்களை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து மட்டுமாய் கொண்டு வந்து சேர்த்தீங்களப்பா. உங்க கிருபைக்காக, உங்க இரக்கத்திற்காக, உடைய தயவிற்காக, உடைய காருண்யத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. இம்மட்டும் எங்களை தாங்க நீங்கப்பா. இனிமேலும் எங்களை ஏந்துங்க ஆண்டவரே. இனிமேலும் எங்களை சுமந்து இனிமேலும் எங்களை தப்புவீங்க அப்பா. இப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் மரணத்தின் சத்தங்கள், எங்க பார்த்தாலும் வியாதியின் கட்டுகள் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லைன்னு சொன்னா நாங்க ஒண்ணுமே இல்லப்பா. உங்க தயவு இல்லைன்னு சொன்னா நாங்க உயிரோடு இருக்க முடியாதப்பா. உங்க இரக்கங்களுக்கு அளவில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. உங்களுடைய கோபம் ஒரு நிமிஷம், உங்களுடைய கோபமும் ஒரு நிமிஷம், ஆனால் உடைய கிருபையோ உடைய தயவோ பல தலைமுறைகளுக்கு ஆண்டவரே, தலைமுறை தலைமுறைகளுக்கு உள்ளது ராஜா. அதற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. எல்லாரும் அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து உங்க கிருபை இரக்கங்களினால் எங்களை மறைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி எங்களோடு கூட சேர்ந்து எல்லாரும் கண்களையும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கிருபைகள் இரக்கங்கள் தயவும் எனக்கு தந்தீரையா. கிருபைகள் இரக்கங்கள் தயவும் எனக்கு தந்தீரையா. தாய் போல தேற்றி தனிமையில் ஆற்றி புது வாழ்வு எனக்கு தந்தீரையா. தாய் போல தேற்றி சொல்லுங்க அப்பாவை பார்த்து. புது வாழ்வு எனக்கு தந்தீரையா. கிருபைகள் இரக்கங்கள் தயவும் எனக்கு தந்தீரையா. கிருபைகள் இரக்கங்கள் தயவும் எனக்கு தந்தீரையா. என்னாலும் என்னை மறவாமல் சுகம்பெலன் ஜீவனையும் தந்தீரையா. இந்நாளும் என்னை மறவாமல் சுகம்பெலன் ஜீவனையும் தந்தீரையா. உமக்காகவே நான் உயிர் வாழுவேன். சமூகம் தேடி
தயவும் எனக்கு தந்தீரையா, கிருபைகள் இரக்கங்கள் தயவும் எனக்கு தந்தீரையா. சத்துருவே நான் விழுந்தாலும் கர்த்தரின் கரம் பிடித்து எழுந்திடுவேன். சத்துருவே நான் விழுந்தாலும் கர்த்தரின் கரம் பிடித்து எழுந்திடுவேன். நீதியின் வலக்கரம் தாங்குகையில் பயப்படி நான் என்றும் திகைத்திடேனே. நீதியின் வலக்கரம் தாங்குகையில் பயப்படி நான் என்றும் திகைத்திடேனே. கிருபைகள் இரக்கங்கள் தயவும் எனக்கு தந்தீரையா, கிருபைகள் இரக்கங்கள் தயவும் எனக்கு தந்தீரையா. எல்லாரும் எங்களோட சேர்ந்து ஒரே ஒரு முறை சொல்றீங்களா? கிருபைகள் இரக்கங்கள் தயவும் எனக்கு தந்தீரையா, கிருபைகள் இரக்கங்கள் தயவும் எனக்கு தந்தீரையா. அன்பின் பரலோக பிதாவே, உங்க கிருபைக்காக, உடைய இரக்கத்திற்காக, உடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்களை மட்டுமாய் காத்த எங்கள் தேவன் இனியும் காத்து கொள்ளுங்க சுவாமி. இந்த நாளில் சமூகத்தில் எங்களோடு கூட ஆராதித்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரோடு வேதனைகளோடு துக்கங்களோடு துயரங்களோடு ஒருவேளை இந்த பிள்ளைகள் சமூகத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய எல்லா துக்கங்களை கர்த்தர் களிப்பாய் மாற்றுங்க சுவாமி. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நீர் மாற்றுங்க ராஜா. ஒருவேளை நாங்கள் நடக்கிற பாதைகள் கண்ணீரின் பாதைகளா இருக்கலாம், மரணத்தின் பள்ளத்தாக்குகளா இருக்கலாம் சுவாமி, சோதனைகளின் பிடிகளை சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, வியாதியில கட்டப்பட்டு அழுது கொண்டு வேதனையோடு ஒருவேளை மருத்துவமனைகள் பிள்ளைகள் ஆண்டவரே சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்துல இந்த பிள்ளைகளை எங்க இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்களை பிடித்து தூக்கி எழுந்திருக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஒருவேளை எங்கள் சத்துரு நினைப்பா நாங்கள் விழுந்து விட்டோம், அவ்வளவுதான் இனி எழுந்திருக்க முடியாது என்று சொல்லி, எங்கள் தேவன் ஜீவிக்கிற தேவன், உள்ள தேவன், இந்த பிள்ளைகளை உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இல்லை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. மீதம் இருக்கிற சகல ஆண்டவரை காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமாய் அறிமரட்சகர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது என்னுடைய அழகு மகள், செல்ல மகள் ஈடன் ஷாலோம் பிரைஸ் முன்பதாக வந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக மனப்பாட வசனங்களை சொல்ல போகிறார். எனக்கு எப்பொழுதுமே இந்த மாநாடு மற்றபடி நடக்கிற எல்லா ஜெப நேரங்களிலே எனக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருப்பவள் என்னுடைய மகள். என்னோட கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை எல்லா இடத்திலும் மகிமைப்படுத்துவாள். இப்பொழுது வசனத்தை சொல்வார்கள். எல்லாருக்கும் சோத்திரம். இன்னைக்கு நான் 139ஆம் சங்கீதம் சொல்ல போகிறேன்.
கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். என் உட்காரத்திலும் என் எழுந்திருந்தும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கின்றீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்பு இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் அறிந்திருக்கின்றீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கின்றீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாக இருக்கின்றது. மாவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? வானத்திற்கு நான் ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கைப்பட்டாலும் அங்கேயும் இருக்கின்றீர். விடியற்காலத்து சட்டைகளை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தின் கடையில் நாங்கள் இப்படி தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவினை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கும். உமக்கு மறைவாக இருள் அந்தகாரப்படுத்தாது. உமக்கு இருளும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்தயங்களை கை கொண்டிருக்கின்றீர். என் தாயின் கப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அதன் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடுத்த உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்வுகளை விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகளும் மறைவாகவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகலும் இல்லாத போதை அவைகள் அனைத்தும் அவைகள் ஒருவேறு நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள்! அவைகள் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் என்ன போனால் மலையை பார்க்கலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். தேவனை துன்மார்க்கரை அழித்திருந்த நலமாயிருக்கும். இரத்த பிரியரை என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உமது சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவனை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறோம் நான் அருவராமலும் இருப்பேனும். முழு பகையாக பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகையினராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழியினத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும். ஆமீன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். 2010 வருஷம் நானும் என்னுடைய கணவரும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட கிராமங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நாங்கள் கடந்து போனோம். நாங்கள் போன அந்த நாட்களிலே அநேகர் எங்களை என்கரேஜ் பண்ணலை. நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் இப்படிப்பட்ட கிராமங்களிலே வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு அதன் மீது ஒரு பாரத்தை, ஒரு பேஷனை கர்த்தர் அந்த கிராமங்கள் மீது கொடுத்தார். ரொம்ப அன்பான ஜனங்கள், அதிகமாய் நேசிக்கிற ஜனங்கள். ஆனால் அநேகர் ஆண்டவர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். விசேஷமாய் அங்கே இருக்கிற பெண்கள் மீது எனக்கு ஒரு விசேஷமான ஒரு அன்பை, ஒரு பாசத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், நான் எதாகிலும் செய்யணும்ப்பா இவர்களுக்கு. அதுபோல் ஆண்டவர் அநேக காரியங்களை அந்த ஜனங்கள் மத்தியிலே செய்யும்படியாய் என்னையும் என்னுடைய கணவரையும் என்னுடைய மகளையும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். 2015 வருஷம் ஒரு நாள் நான் ஜெபத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த பெண்கள் மாநாட்டை குறித்ததான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஒவ்வொரு வருஷமும் மே 1ஆம் தேதி நூற்றுக்கணக்கான பெண்களை பெரிய மண்டபங்களிலே கூட்டி கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒரு நாள் பெண்கள் மாநாட்டை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அநேக கிராமப்புறங்களில் இருக்கிற அநேக பெண்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் அறிந்து கொண்டு அநேகர் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டு சான்று சொல்வதை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் இப்போ ஏற்பட்ட நாட்களில் இந்த கோவிட் சமயங்களிலே மண்டபங்களில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே கர்த்தர் இந்த ஆன்லைனில் இந்த மாநாட்டை ஆண்டவர் நடப்பிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் என்னுடைய எழுப்புதல் பெண்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னுடைய குருசேடர்ஸ் வாலிபர்கள், பிரின்சஸ் டீம் என்று சொல்லி எங்கள் திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப ஆர்வத்தோடு ஒவ்வொரு வருஷமும் பிரயாசத்தோடு நாங்கள் இதை செய்வோம். இன்றைக்கு அவர்கள் யாரும் என்னுடன் இல்லை. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் உங்களை இன்றைக்கி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த யூடியூப் வாயிலாக, டெலிவிஷன் வாயிலாக அவர்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள். கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு விசை கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த பெண்கள் மாநாட்டிலே கர்த்தர் என்னோடு கூட என்ன பேச சித்தமா இருக்கிறீரப்பா, என்னோட நீங்க பேசுங்க என்று சொல்லி அப்பா சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஒரு விசை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி கர்த்தாவே.
அப்பா நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. மனுஷ சத்தங்களை கேட்டு கேட்டு நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறப்பா. எங்கள் இருதயங்களுக்கு தேவையான உம்முடைய வார்த்தை கடந்து வரட்டும் சுவாமி. காதை ஸ்வனாந்தரங்களை அதிர பண்ணிக்கிற உம்முடைய சத்தம், பெண்மான்களை ஈனும்படியாய் செய்கிற உம்முடைய சத்தம், கேதுருக்களை முறிக்கிற உம்முடைய சத்தம் இன்றைக்கு எங்கள் காதுகளில் துணிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. எல்லா கல்லான இருதயங்களை கர்த்தர் இந்த நாளிலே நீர் சதையாய் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொரு செவிகளை என் தேவன் நீர் விருத்த சேதனம் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்கள் இருதயங்களை செவிகளையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்துங்க. எங்களோட நீங்க பேசுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அரைமரட்சகர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். 1926 வருஷம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பெல்ஜியத்தில் இருக்கிற ஒரு அழகான கிறிஸ்தவ மிஷனரி குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு எலிசபெத் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள். அந்த பிள்ளை பிறந்த கொஞ்ச மாதங்களிலே அந்த அழகான குடும்பம் அந்த இடத்திலிருந்து இடம் பெயர்ந்து அமெரிக்க தேசத்தில் இருக்கிற பென்சில்வேனியாவுக்கு கடந்து வந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த பெற்றோர்கள் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சின்ன எலிசபெத் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கல்லூரிக்கு போய் படிக்க ஆரம்பித்தாள். படித்த பொழுது ஜிம் எலியட் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை கண்டால் அவர்கள் 2 பேரும் பழக ஆரம்பித்தார்கள். 1953ஆம் வருஷம் அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. எலிசபெத்தும் ஜிம்மும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கிழக்கு அமெரிக்க தேசங்களின் பக்கத்தில் இருக்கிற ஈக்குவேடார் மீது ஒரு தரிசனத்தை கொடுத்து அங்கே போய் மிஷனரிகளாய் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் அவர்களோடு பேசினபடினாலே திருமணம் முடிந்த உடனே ஈக்குவேடாருக்கு கடந்து போனார்கள். ஒரு 2.5 வருஷம் அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்த ஒரு 10 மாதத்திலே ஜிம் எலியட்டும் அவரோடு கூட சேர்ந்த ஒரு 4 சுவிசேஷகர் கடந்து சென்று ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ட்ரைபல் பீப்புள், அந்த பழங்குடி மக்கள் ஸ்பியர்ஸை கொண்டு, ஈட்டிகளை கொண்டு ஜிம் எலியட்டையும் அவருடைய நண்பர்களையும் தாக்கின அந்த நாளிலே அவர்கள் மரித்து போனார்கள். கைம்பெண்ணை குழந்தையை வைத்து கொண்டு இளம் விதவை ஆக்கப்பட்டாள் எலிசபெத் எலியட். இருந்தாலும் ஆண்டவர் மீது வைத்த அன்பு, ஈக்குவேடார் மக்கள் மீது வைத்த அந்த தீராத தாகம், ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம் எலிசபெத்துக்குள்ள பற்றி எரிந்து கொண்டிருந்தபடினாலே கணவனை இழந்த பொழுதும் நண்பர்களை இழந்த பொழுதும் சின்ன சிறு கை குழந்தையை வைத்து கொண்டு சற்றேறக்குரிய 2 வருஷம் போராடி ஈக்குவேடாரில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அங்கிருந்த ஒரு அழகான மனுஷி வந்து அவர்கள் பேசுகிற அந்த லாங்குவேஜை எலிசபெத்திற்கு சொல்லி கொடுத்தாங்க. எலிசபெத் படித்து கொண்டு அங்க இருக்கிற மக்கள் மத்தியில போய் பிரசங்கிக்க ஆரம்பித்தாள். அந்த பழங்குடியவர்களுக்கு இவர்கள் பேசுகிற மொழி புரியாது, இவர்கள் பண்ணுகிற காரியம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர்களுக்குள்ள நம்மால் கொல்லப்பட்ட அந்த கணவனை இழந்த பொழுதும் இந்த மனுஷி நம்ம இவ்வளவாய் நேசிக்கிறார்களே என்று சொல்லி அங்க தாகத்தோடு ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சார்கள். எலிசபெத் அவங்க லாங்குவேஜை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய அன்பை அந்த ஈக்குவேடார்ல இருக்கிற பழங்குடியருக்கு சொல்ல ஆரம்பித்தார். நாட்கள் கடக்க நாட்கள் ஒவ்வொன்றாய் உருண்டு போக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த எலிசபெத் 2015ஆம் வருஷம் ஜூன் 15ஆம் தேதி தான் 88 வயதிலே மரித்து போனார்கள். சாவதற்குள்ளாக அநேக ஈக்குவேடார்ல இருக்கிற பழங்குடியினர் ஆண்டவருக்கு சொந்தமாக்கினார்கள். 1970ஆவது வருஷம் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்று சொல்லப்படுகிற ஆங்கில பைபிளை டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற அந்த குழுவிலே எலிசபெத் சேர்ந்து பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணினார்கள். அநேக புத்தகங்களை எழுதி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, அழகான பெண்களே, இன்றைக்கு பெண்கள் என்றாலே அவங்க ரொம்ப சாதுவானவர்கள், அவர்களால எதுவுமே செய்ய முடியாது, பெண்களால ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி ஒரு கூட்டம் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் பெண்களால எல்லாம் சாதிக்க முடியும், செய்ய முடியும், ஆணுக்கு நிகர் பெண்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் பேசிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு எந்த குரூப்பை சார்ந்தவர்களா இருக்கிறீங்க? இன்றைக்கு நீங்க எந்த கேட்டகரியில இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த அழகான பூமியை சிருஷ்டித்த போது ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாக உண்டாக்கினார். ஆண்டவர் எல்லாவற்றையும் மேன்மையாய் உண்டாக்கினார். பகலை ஆள பெரிய சூரியன், இரவை ஆள சந்திரன், சமுத்திரத்தை உண்டாக்கினார், அதில் இருக்கிற மீன்களை உண்டாக்கினார், அழகான மரச்செடி கொடிகளை உண்டாக்கினார், மலர்களை உண்டாக்கினார், அழகாக நம்ம பாடுகிற பார்க்கிற காட்டு மிருகங்கள், வீட்டு மிருகங்கள் என்று சொல்லி, பறவைகள் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொன்றையும் விசேஷமாய் உருவாக்கி கடைசியில வசனம் சொல்லுகிறது, தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி அவர் ஆதாமை உண்டாக்கி முடித்தார். முடித்ததும் ஆண்டவர் இவ்வளவும் எல்லாவற்றையும் அழகாய் உண்டாக்கி முடித்து ஆதாம் இடத்துல சொல்றார், நீ எல்லாவற்றையும் நீ ஆண்டு அனுபவிக்கலாம் என்று. ஆனாலும் something is missing. எல்லாவற்றையும் அழகா படைச்சிருக்கிறேன், எல்லாவற்றையும் நிறைவாய் படைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மனுஷனை பார்த்தபொழுது சொன்னார், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர வைத்து அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஏவாளை உண்டாக்கி அவனிடத்தில் கொண்டு போய் கொடுத்தார் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? என்னை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தர் பெண்ணை படித்து she will be a helper to men என்று சொல்லி மனுஷனிடத்துல கர்த்தர் கொடுத்தார், அவனுக்கு உதவியாய் இருப்பதற்காக. ஆண்டவர் இந்த வேதாகமத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையில பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாடா இருக்கலாம், புதிய ஏற்பாடா இருக்கலாம். ஆண்டவர் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நம்ம வெளிப்படுத்த விசேஷத்துல வாசிக்கிறோம், ஆண்டவராகிய தேவன் இரண்டாம் வருகையில அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் வரும்பொழுது சபை மணவாட்டியாய் அவருக்கு எதிர்கொண்டு கடந்து போக போகிறது. ஹல்லேலூயா! என்னை கேட்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு பார்க்கிற சூழ்நிலைகள் வித்தியாசம். உலகத்துல எங்க பார்த்தாலும் மரணத்தின் ஓலங்கள், எங்க பார்த்தாலும் அநேக பிசாசின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள் ஒரு பக்கம், ஜனங்கள் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, வறுமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அநேகர் போராட்டங்களில துக்கங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி என் வாழ்க்கை எப்படி போக போகிறது? இனி என்னால வாழ முடியுமா? இனி என்னால இந்த உலகத்துல ஜெயிக்க முடியுமா? நானும் பிறந்தேன், நானும் வாழ்ந்தேன், நானும் மரிக்க போகிறேன் என்று சொல்லுகிறதான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குவதற்கான பர்பஸ், அந்த ஸ்பெஷல் பிளானை இன்றைக்கு மனுஷர்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு அநேகர் அந்த பிளானை அவர்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு சத்துருவாகிய பிசாசு அநேக போராட்டங்களை கொடுத்து, அநேக பிரச்சனைகளை கொடுத்து, இன்றைக்கு அநேகர் கேட்கிறார்கள், எனக்கு எதற்கு அந்த இயேசு? நான் எதற்கு இயேசுவின் இடத்துல வர வேண்டும்? நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? என் வாழ்க்கை இப்படி மாற்றமா இருக்கிறது, என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில நான் தேடுகிற காரியங்கள் எனக்கு கிடைக்கவில்லை, எனக்கு எதற்கு இயேசு என்று சொல்லி ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நீங்க ஒரு காரியத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறவர்களிலே அதிகம் பேர் யார் என்று சொன்னால் பெண்கள் தான். ஏன் பெண்களுக்கு அந்த ஒரு காரியம், ஏன் பெண்களை மாத்திரம் இந்த தற்கொலை என்கிற பிசாசு பிடித்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், குடும்பத்தின் பாரம் அவர்கள் மீது, அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்
காரியங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக வருகிறது. பிள்ளைகளை குறித்ததான ஒரு பாரம், கணவனை குறித்ததான பாரம், எதிர்காலத்தை குறித்ததான பயம். நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய கடனை நான் எப்படி தீர்க்க போகிறேன், இந்த வீட்டை நான் எப்படி கட்டி முடிக்க போகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்களை விட பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பெண்கள் அதிகம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, நாங்கள் ஊழியம் செய்கிற எங்களுடைய அந்த கிராமங்களிலே பெண்கள் படுகிற வேதனைகளுக்கு அளவே கிடையாது, அவர்கள் வடிக்கிற கண்ணீருக்கு அளவே கிடையாது. எனவே பயம் என்கிற பிசாசு அவர்களை ஆட்கொள்ளும் பொழுது அவர்களால் என்ன செய்வது என்று தெரியாமல் இன்றைக்கு அநேகர் தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். போன வாரத்தில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து இந்த பெண்கள் மாநாட்டிற்கு நான் என்ன ஆண்டவரை பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து என்னுடைய வேதத்தை நான் படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய காதுகளில் ஒரு செய்தி டெலிவிஷன்ல நான் பார்த்தேன். ஒரு பட்டாசு வெடி விபத்துல 2 குழந்தைகளை இழந்து விட்டால் ஒரு தாய். அவளுக்கு இனி பிள்ளைகள் இல்லை. தனக்கு இருந்த 2 குழந்தைகளும் செத்து போனார்கள். அந்த வேதனையை தாங்க முடியாம சொந்தக்காரர்கள் எல்லாம் அவளோடு கூட இருந்தாங்க. 2 நாள் அவர்களை காப்பாற்றினார்கள். 3ஆம் நாள் அதிகாலையிலே அவங்க வீட்டு பக்கத்துல வர ட்ரெயினுக்கு முன்பதாக ஓடி போய் அந்த அழகான மகள் மரித்து போனாள். அவங்க போட்டோவை நான் டிவியில பார்த்தேன். என் இருதயம் எல்லாம் நொறுங்கி போச்சு. நான் உடனே வேதத்தை மூடிவிட்டு ஆண்டவரிடத்துல நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இது போல ஆயிரக்கணக்கான பெண்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்களே, நூற்றுக்கணக்கான ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்களே, மரண பயத்தினால, வியாதியின் பயத்தினால, இழப்பின் காரணங்களினால என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது, என்னால் இதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர்களே ஒரு முடிவு பண்ணி இன்றைக்கு ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் என்ன தப்பா அவர்களுக்கு சொல்லட்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேத வசனம் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் முதற் பகுதி. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு யாரா இருந்தாலும் இந்த டெலிவிஷன் முன்பதாக யூடியூப்ல உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தேவை தைரியம், நமக்கு தேவை ஒரு திட நம்பிக்கை, நமக்கு தேவை ஒரு தைரியம், நமக்கு தேவை ஒரு திட நம்பிக்கை. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் சத்துருவாகிய பிசாசு வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசுவா கலங்கி தவித்தான். ஐயோ, இவ்வளவு நாள் மோசே என்னோடு இருந்தார், இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆயிற்றே இவர்கள் மோசேக்கு கீழ்ப்படிய மாட்டாங்களே, எப்பொழுது பார்த்தாலும் முறுமுறுப்பார்களே, எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு அலைவார்களே, இந்த ஜனங்களை நான் எப்படி வழிநடத்த, நான் இவர்களுக்கு எப்படி தேசத்தை பங்கிட்டு கொடுக்க, இது என்னால முடியாது, இது என் வயதுக்கு மிஞ்சின காரியம், நான் சுமக்கத்தக்க பலன் இது இல்லவே இல்லை, மோசேயாலேயே முடியாத போது என்னாலே முடியாது என்று சொல்லி யோசுவா அங்கலாய்த்து நின்றான். யோசுவா கலங்கி நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கலக்கத்தோடு ஏக்கத்தோடு விசாரத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து இன்னைக்கு அப்பா சொல்றாரு, நீங்க பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்திலே தைரியத்தோடு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண, பிரச்சனைகளை எதிர்கொண்ட சில அழகான பெண்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை லேவியின் குடும்பத்தாரில் ஒருத்தன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த
ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அழகுள்ளது என்று கண்டு அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அந்த குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஹல்லேலூயா. இந்த அருமையான வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பார்வோன் ராஜா ஒரு நாள் பார்க்கிறான், அவர்கள் அடிமைகளாய் வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பழகி பெருகி தேசத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் கோசேன் பட்டணம். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகளை பார்த்தால் அவர்கள் பெரியவர்களாய் வளர்ந்திருக்கிறாங்க, திடகாத்திரமாய் வளர்ந்திருக்கிறார்கள், ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷர்களாய் அவர்கள் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறதை பார்த்து தன்னுடைய மருத்துவச்சிகளை கூப்பிட்டு சொல்றான், நீங்க எபிரேய பெண்களுக்கு மருத்துவம் பார்க்கும் பொழுது, பிரசவம் பார்க்கும் பொழுது, பெண் குழந்தை பிறந்தால் விட்டு விடுங்கள், ஆண் குழந்தை பிறந்தால் கொலை செய்யுங்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்து அவர்கள் அப்படி செய்யாமல் எந்த குழந்தையும் அவர்கள் சாகடிக்காமல் விட்டு விட்டார்கள். ஆனால் இப்பொழுது பார்வோன் ராஜா அந்த குழந்தைகள் எல்லாரையும், அந்த இஸ்ரவேல் ஜனத்தில பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யும்படி உத்தரவு கொடுக்கிறான். இப்ப பெண்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ராஜாவின் கட்டளை, யாராயிலும் செய்யாமல் போனால் அவர்களுக்கு மரண தண்டனை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, லேவியின் குடும்பத்தாரில் இருந்த ஒரு பெண், ஒரு தைரியமான பெண் தான் பெற்ற ஆண் குழந்தை மிகவும் அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம் அளவும் அதை ஒளித்து வைத்தாள். ஹல்லேலூயா. கட்டளை யார் வேணா போடட்டும், ஆனால் ஒரு பெண் நினைத்தால், ஒரு பெண் தான் இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும், இந்த பிரச்சனையை நாம் மேற்கொள்ள வேண்டும், இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு கண்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண் தன் மனதிலே அவள் நினைத்தால் அவளால் செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு அழகான எடுத்துக்காட்டு. ஆமென். அந்த எபிரேய ஸ்திரீகள் எத்தனையோ பேர்கள் இருந்தார்கள். லேவியின் குடும்பத்தில் வேற பெண்கள் எத்தனையோ பேர் பிள்ளைகளை பெற்றார்கள், மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பிள்ளையை பெற்றார்கள், கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். பிள்ளையை பெற்றார்கள், சாவதற்கு விட்டு விட்டார்கள். அந்த அம்மாக்களால, அந்த தாய்மார்களால அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு ஜெகஷபத், ஒரு மோசேயின் தாய் மட்டும் எழும்பி 3 மாதம் அளவும் அதை பாதுகாத்து அவள் வைத்து 3ஆம் மாதம் முடிவில் பிள்ளையின் அழுகை கேட்டு கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொல்லி ஒரு நாணல் பெட்டியில குழந்தையை போட்டு நைல் நதியில விட்டு விட்டா. நமக்கு தெரியும், பார்வோன் குமாரத்தி நீராட வந்தபோது அந்த அழகான பிள்ளையை பார்த்து எடுத்து அதை வளர்க்கும்படிக்கு மிரியாமினுடைய கையிலே கொடுத்து அனுப்பி அதே அம்மா கிட்டே கொண்டு வந்து சேர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியமான தாய், ஒரு தைரியமுள்ள தாய், ஒரு மன தைரியமுள்ள தாயினாலே ஒரு மோசே காப்பாற்றப்பட்டு எழுப்பப்பட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்ட தாய்மார்களா இருக்கிறீங்க? பிரச்சனைகளை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறீங்களா? உங்களை சுற்றி நடக்கிற போராட்டங்களை பார்த்து கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? நம்ம சில பிரச்சனைகளை பார்க்கும்போதே சொல்லிடுவோம், இதுல இருந்து என்னால நிச்சயமா வெளிவரவே முடியாது, இந்த பிரச்சனையை என்னால நிச்சயமா மேற்கொள்ளவே முடியாது. நம்ம கொஞ்சம் கூட முயற்சி செய்வதே கிடையாது. ஒரு பெண், ஒரு எபிரேய பெண் தன் குழந்தையை காப்பாற்றும்படி அவள் போராடினாள். அவள் நினைத்ததை அவள் சாதித்தாள். ஹல்லேலூயா. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பின்பும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசெரா என்று பெயர். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்களோ, கர்த்தர் அப்பொழுதெல்லாம் அவர்களை அந்நிய ஜனங்களிடத்திலே கர்த்தர் விற்று போடுவார். அநேக நேரங்களிலே பெலிஸ்தரிடத்திலே
கர்த்தர் விற்று போட்டார், மீதியான இடத்துல கர்த்தர் விற்று போட்டார், அமிலேக்கர் இடத்துல விற்று போட்டார். ஆனால் இப்பொழுது இந்த 4ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளே வசனம் ஆரம்பிக்கிறது. ஏகோ மரணம் அடைந்த பின்பு திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால் இந்த முறை தேவன் அவர்களை கானானியருடைய ராஜாவினுடைய கையிலே விற்று போட்டார். அவனுக்கு ஒரு தளபதி இருக்கிறான், அவனுக்கு ஒரு கமாண்டர் இருக்கிறான், அவனுக்கு பெயர் சிசரா. இப்பொழுது சிசரா எழும்பி கர்த்தருடைய ஜனத்தை அநேகமாய் அவர்களை துக்கப்படுத்தி கொண்டு, அவர்களை நெருக்கப்படுத்தி கொண்டு, அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்த பொழுது வசனம் சொல்லுகிறது, பேரீச்ச மரங்கள் அண்டையிலே ஒரு தீர்க்கதரிசி அமர்ந்திருந்தால் அவளுக்கு தெபோராள் என்று பெயர். அவள் எழும்பி சொல்லுகிறார், கர்த்தர் இந்த சிசராவை ஒரு பெண்ணின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு பெரிய மனுஷனா வேணாலும் இருக்கலாம், அல்லது ஆண்டவர் ஒருவரை கொண்டு ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் அவர் பார்க்கிற தேவன் அல்ல. வசனம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஹல்லேலூயா. ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிசராவை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிம்சோன் போல பராக்கிரமசாலி எழும்ப வேண்டும், அல்லது கிதியோன் போல ஒருவன் எழும்ப வேண்டும், பாராக் போல ஒருவன் எழும்ப வேண்டும், அல்லது பெரிய பெரிய நியாயாதிபதிகளாய் ராஜாக்களாய் பராக்கிரமசாலிகளாய் இருப்பவர்களைப் போல ஆண்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே இப்பொழுது சிசரா தப்பித்து ஓடி அவன் வந்து கொண்டிருக்கிறான். வந்து கொண்டிருக்கும் பொழுது யாகேலுடைய கூடாரத்தின் அண்டையிலே வந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. வந்தவுடனே யாகேல் வெளியே ஓடி போய் அந்த சிசராவை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நீங்க வாங்க, என்னுடைய கூடாரத்துக்குள்ள வாங்க என்று சொல்லி அவனை வரவேற்று போர்வையால் அவனை மூடுகிறான். வசனம் சொல்லுகிறது, சிசரா யாகேலை பார்த்து கேட்கிற, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. அவன் ஓடி போய், அவள் உள்ளே ஓடி போய் பாலை கொண்டு வந்து சிசராவுக்கு கொடுக்கிறான். அவன் குடிக்கிறான். இப்ப சிசரா சொல்றா, நீ வெளியே போய் யாராகிலும் வந்து நான் இங்க இருப்பேனா என்று கேட்டா இல்லை என்று சொல் என்று சொல்லிட்டு அழகாய் படுத்து அந்த கூடாரத்திலே சிசரா நித்திரை பண்ணி விட்டான். யாகேல் கொஞ்ச நேரம் வெளியே நின்னுட்டு வரா, நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கிறார் சிசரா. பார்க்கறான், பக்கத்துல கூடார ஆணி ரொம்ப லெங்தா ஒரு பெரிய ஆணி இருக்குது. எடுத்து தூங்கி கொண்டிருந்த சிசராவின் தலைமையில வைத்து சுத்திலாய் ஒரே அடியாய் அடித்தால் வசனம் சொல்லுகிறது, அந்த கூடாராணி அவன் நெத்தியிலிருந்து உருவி தரையில குத்தப்பட்டு போனதாம். அந்த இடத்திலே சிசரா ஸ்பாட் அவுட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது அவனை துரத்தி கொண்டு வந்த ஜனங்கள் ஓடி வராங்க. இப்ப சொல்றா, நீங்க தேடிக்கொண்டிருக்கிற ஆள் எங்க இருக்கிற வந்து பாருங்க. அவர்கள் வந்து பார்த்த பொழுது சிசரா செத்து போயிருந்தான். ஹல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு, அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேலை ஒரு விடுவிக்கிறவளாய் ஆண்டவர் யாகேலை கர்த்தர் பயன்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவளா இருப்பாய் என்று சொன்னால், நீ ஜெபிக்கிற பெண்ணா இருப்பாய் என்று சொன்னால், உன்னை கொண்டு கர்த்தர் எது வேண்டுமானாலும் செய்ய அவரால் முடியும். உன்னை கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்ய அவரால் முடியும். ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். உன்னுடைய வெளிப்புறமான தோற்றமோ, உன்னுடைய அலங்காரமோ, உன்னுடைய பராக்கிரமோ கர்த்தருக்கு ஒரு கணக்கு இல்லவே இல்லை. ஆண்டவர் பார்ப்பதெல்லாம் உன் உள்ளான மனுஷனுடைய அவைலபிலிட்டி. நீ ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம் ஒப்பு கொடுத்திருக்கிற, கர்த்தருடைய சித்தம் உனக்குள்ள செயல்பட, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள செயல்பட, கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீ உன்னை எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்திருக்கிறாய் என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். என்னை கேட்கிற அருமையான சகோதரியே, நான் யாருக்கும் பயன்படல, என்னை கொண்டு ஒன்றுமே இல்லை, நான் யூஸ்லெஸ், நான் நத்திங் என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு அப்பாவுடைய சமூகத்தில் நீ கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு உன்னை ஆண்டுடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். யாகேலை கொண்டு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை வர வைக்க முடியும் என்று சொன்னால், ஜெபிக்கிற தாயே, ஜெபிக்கிற சகோதரியே, உன்னை கொண்டு கர்த்தர் இந்தியாவை ரட்சிப்பார். உன்னை கொண்டு கர்த்தர் தமிழ்நாட்டுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். உன்னை கொண்டு கர்த்தர் நீ வாழ்கிற அந்த பட்டணத்திற்கு
அவர்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறவங்க பலமா கரங்களை தட்டி அப்பாவுடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோடே பேச வேண்டும், அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்றாள். என்ன நடக்கிறது இந்த அதிகாரத்திலே? தாவீது ராஜாக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கான்குபைன்ஸ் இருக்கிறாங்க, மறுமனையாட்டிகள் இருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்களை ஒரு அடைக்கல பட்டணத்திலே, ஒரு அழகான ஒரு காவல் இருக்கிற ஒரு பட்டணத்திலே அவர்களை விட்டு இந்த தாவீது கடந்து போனான். அவர்கள் மறிக்கிற வரையிலும் விதவைகளை போல அந்த இடத்துல வாழ்ந்து மறித்தார்கள். அதிலே ஒரு ஸ்திரீ, வசனம் சொல்லுகிறது, அந்த தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது ஒரு சிலர் அவனை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் அவனை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. சில பேர் சொல்றாங்க, சவுல் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, சவுல் எத்தனை உயரமானவன், எத்தனை அழகுள்ளவன், பார்ப்பதற்கே கம்பீரமானவன் சவுல். சில பேருக்கு பிடிக்கல, இந்த தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன், அவன் பெத்லகேமில் இருக்கிற ஈசாயினுடைய மகன், எங்களை ஆள வேண்டுமா என்று சொல்லி ஒரு கூட்டம். அப்படி பேசிக்கொண்ட மனிதர்களில் சீபா என்பவன் எழும்பி தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறான். பேசுகிறது மாத்திரமல்ல, அநேக ஜனங்களை அவனுக்கு பின்தொடரும்படியாய் செய்கிறான். தாவீது ராஜா அதை கேள்விப்பட்ட போது தன்னுடைய படைத்தலைவனாகிய யோவாபை கூப்பிட்டு சொல்லுகிறான், யோவாப், go and finish ஷீபா, நீ போய் ஷீபாவை முடித்து விடு. சீபா ராஜாவுக்கு விரோதமாய் ஆள் சேர்த்து கொண்டிருக்கிறான், சீபா ராஜாவுக்கு விரோதமான காரியங்களை யோசித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். இப்பொழுது யோவாபு அவனை பின்தொடர்ந்து கடந்து வருகிறான். இந்த சீபா ஓடி வந்து ஆபேல் என்கிற அந்த அழகான பட்டணத்திலே வந்து அவன் அடைக்கலம் தேடிக்கொண்டான். அந்த இடத்துல வந்து விட்டான். இப்ப யோவாபு எல்லா இடத்திலும் தேடி பார்க்கிறான், அவனால கண்டுபிடிக்க முடியல. எனவே அவன் கொண்டு வந்த தன்னுடைய ட்ரூப்ஸ், தன்னுடைய வந்திருக்கிற அந்த கூட சண்டைக்கு வந்திருக்கிற ஜனங்களை ஏவி விட்டு இந்த ஆபேலை அடித்து நொறுக்கும்படியாய், ஆபேலை தீக்கிரை ஆக்கும்படியாய் அவன் சொல்லிவிட்டான். இப்பொழுது எல்லாரும் ஆபேலை அடித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வசனம் சொல்லுகிறது, ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ எழும்பி, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபுடனே நான் பேச வேண்டும், நான் யோவாபுடனே பேச வேண்டும். ஆபேலில ஏகப்பட்ட ஸ்திரீகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளோடு வாழ்கிறவர்கள் உண்டு, புருஷனோடு வாழ்கிறவர்கள் உண்டு, செல்வ செழிப்போடு வாழ்கிறவர்கள் உண்டு, அழகோடு வாழ்கிறவர்கள் உண்டு, சம்பத்தோடு வாழ்கிறவர்கள் உண்டு. ஆனால் ஒரு பெண், நல்ல கவனிங்க, ஒரு பெண் மாத்திரம் எழும்பி யோவாபோடு கத்திக் கொண்டிருக்கிறாள். 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீர்தானா யோவாப் என்று கேட்டாள். அவன் நான் தான் என்றான். யோவாபு கிட்ட வந்ததும் கேக்குறா, ஐயா நீங்க தான் அந்த யோவாபா? நீங்க தான் ஆபேலை அழிக்க வந்தவங்களா? நீங்க தான் யாருன்னே தேடாம மொத்தமா தீக்கு இரையாக்கிட்டு போகணும்னு வந்த யோவாபு நீங்க தானான்னு கேட்டா, அவன் ஆமாமா நான் தான், சொல்லுன்னு சொல்றான். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவள், பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். பூர்வ காலத்திலே இஸ்ரவேலிலே ஒரு பழமொழி உண்டு. என்ன? ஆபேலில வந்து நீங்க உங்க ப்ராப்ளம்ஸோடு வந்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆபேலில நீங்க பிரச்சனைகளை வந்தீங்கன்னா தீர்வு ஆபேலுக்கு வந்தால் கிடைக்கும் என்கிற ஒரு 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 சேயிங்ஸ் அந்த இஸ்ரவேல் பட்டணத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது. ஆனால் நீரோ என்று சொன்னால் இந்த ஏன்ஷியன்ட் சிட்டியை அழிக்க வந்திருக்கிறீங்க, இந்த பூர்வ காலத்து நகரத்தை தீக்கிரையாக்கும்படி வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய ஜனங்களை அழிக்கும்படி வந்திருக்கிறீர்களே என்று துணிச்சலோடு இந்த புத்தி உள்ள ஸ்திரீ எழும்பி யோவாபை பார்த்து கேட்டாள். உடனே யோவாபு சொல்றான், அம்மா, நான் ஜனங்களை அழிப்பது என நோக்கம் அல்ல, ஆபேலை சுட்டெரிப்பது எனக்கு நோக்கம் அல்ல. ஆனால் ஒருவன் எழும்பி ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறான். ஒரு மனுஷன்
மனுஷன் எழும்பி ராஜாவுக்கு விரோதமாய் கூட்டம் சேர்த்து கொண்டிருக்கிறான். ராஜாவுக்கு விரோதமான வசை சொற்களை அவன் பேசி கொண்டிருக்கிறான். அவனை எனக்கு வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் சொல்றா, நீங்க சும்மா இருங்க, நீங்க மதிலுக்கு வெளியில நில்லுங்க, கொஞ்ச நேரத்துல நீ தேடிக்கொண்டிருக்கிற அவனுடைய தலை இந்த மதிலுக்கு அப்பாலே வந்து உங்ககிட்ட விழுன்னு சொன்னா. ஹல்லேலூயா! எவ்வளவு தைரியசாலி பெண்ணு பாருங்க, எவ்வளவு ஒரு பலமான பெண்ணு பாருங்க, எவ்வளவு ஒரு திடமனதா இருக்கிற ஒரு பெண்ணுன்னு பாருங்க. எனக்கு இந்த சம்பவத்தை வாசித்த பொழுது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் 1க்கு 10 வாட்டி திரும்ப திரும்ப அந்த பகுதியை நான் படிச்சு எனக்குள்ள ஒரே குதூகலம், எனக்குள்ள ஒரே சந்தோஷம். ஒரு பெண் யோவாபிட்ட போய் இப்படி பேசியிருக்கிறாளே, அவன் எவ்வளவு பெரிய ஹீரோ, யோவாபு எவ்வளவு பெரிய படை தளபதி, யோவாபு எத்தனை யுத்தங்களை செய்தவன். தாவீது வீட்டுல இருந்தான்னா கூட போதும், யோவாபு போய் யுத்தத்தை முடிச்சுட்டு வந்துருவான். அத்தனை பெரிய பராக்கிரமசாலி, அவ்வளவு பெரிய போர் வீரன். அவனால கூட செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு பெண் எழும்பி போல்டா சொல்றா, நீங்க சும்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவன் தலை உன்னிடத்துல வரும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவள் கடந்து போய் வேறே சில பெண்கள் இடத்துல போய் சொல்றா, இப்படி ஒரு சங்கதி நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம தாவீது ராஜா யோவாபை அனுப்பி இருக்கிறாரு, அவர் ஒரு மனுஷனை தேட முடியாம இந்த பட்டணத்தை கொளுத்த போறாரு. Why can't we try? Why can't we find out that person and give his head to Joab? நம்ம ஏன் அந்த மனுஷனை கண்டுபிடிச்சு அவன் தலையை யோவாபு கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பெண்களை அவள் கூட்டினாள் என்று வசனம் சொல்லுகிறது. கூட்டி அவங்க போய் தேடி சீபாவை கண்டுபிடிச்சு அவன் தலையை வெட்டி அவள் சொன்னது போலவே யோவாபின் இடத்துல தூக்கி போட்டாளாம். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? ஒரு பெண் கடந்து சென்றால் அநேக பெண்களை கூட்டி வந்து அவனை கண்டுபிடித்து அவன் தலையை தூக்கி யோவாபின் இடத்துல போட்டால் யோவாபு அவன் தலையை வாங்கிக்கிட்டு வெற்றியோடு அவன் திரும்பி போனானா. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த வெற்றி யோவாபுக்கு சொந்தமானதா அந்த பெண்ணுக்கு சொந்தமானதா? நீங்களே யோசிங்க, நீங்களே சொல்லுங்க. அந்த பெண்ணுக்கு சொந்தமானது, அந்த பெண்ணுக்கு சொந்தமானது. கர்த்தர் யோவாபால முடியாத காரியத்தை ஒரு பெண்ணை கொண்டு கர்த்தர் செய்து நிறைவேற்றினார். ஹல்லேலூயா! அன்றைக்கு தேசத்தினுடைய அமைதி சீர்குலைந்திருந்தது, தேசத்தில் இருக்கிற அமைதி சீர்குலைந்திருக்கிறது. ஒரு வசனம் இப்படியா சொல்லுகிற, அந்த பெண் யோவாபின் இடத்தை சொல்றா, நான் சமாதானம் உள்ள ஒரு தாய், நான் சமாதானம் உள்ள ஒரு பெண், எங்க தேசம் சமாதானமா இருக்கு, எங்க பட்டணம் சமாதானமா இருக்குது இல்ல. இன்றைக்கு அநேக பெண்களை கர்த்தர் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார் அநேக குடும்பங்களிலே. ஹல்லேலூயா! ஆனா பெண்கள் என்னாலே ட்ரபிள் மேக்கர்ஸ், பெண்கள் என்னாலே குடும்பத்தை ரெண்டாக்கிடுவாங்க, பெண்கள் என்னாலே இப்படின்னு சொல்லி ஒரு பெயர் உலகத்துல. ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அநேக பெண்களை சமாதானம் பண்ணுகிறவர்களா வச்சிருக்கிறாங்களா. வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா! நம்முடைய தேவாதி தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் சமாதான பிரபு. ஆமென். இந்த ஸ்திரீ சொல்ற, நான் ஒரு சமாதானம் உள்ள ஸ்திரீ. என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற தேவ ஜனமே, ஜபிக்கிற பெண்களே, பாடுகிற பெண்களே, பிரசங்கிக்கிற பெண்களே, நீங்கள் வாழ்கிற இடங்களிலே கர்த்தர் உங்களை சமாதானம் பண்ணுகிறவர்களா வச்சிருக்கிறாரா? நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கிறீங்களா? ஒரு அழகான குவாலிட்டி இந்த மனுஷிக்குள்ள, இந்த புத்தி உள்ள ஸ்திரீ என்று சொல்லி இந்த வேதத்துல 2-3 இடத்துல அவளை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்துல. ஹல்லேலூயா! அவள் ஞானமுள்ள ஸ்திரீயா இருந்தால், அவள் நெருக்கடியான சூழ்நிலைகளில் புத்தியாய் செயல்பட்டாள். ஆமென், ஆமென். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் என்னவா இருக்கணும்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வெளிப்புறமான அலங்காரம் அலங்காரமா இருக்க கூடாது. உள்ளத்துல தேவனுடைய அன்பு, உள்ளத்துக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், உள்ளத்துக்குள்ள உண்மையான ஒரு ஜெப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், கர்த்தரை உன்னை கொண்டு பெரிய காரியங்களை அவர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஒரு அந்த லேவியின் குமாரத்தியை கொண்டு கர்த்தர் ஒரு பிள்ளையை காப்பாற்றினார். யாகேலை கொண்டு கர்த்தர் சிசெராவை முறியடித்து இஸ்ரவேல்
ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இப்பொழுது பார்க்கிறோம், ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை கொண்டு யோவாபு வந்த வேலையை ஈஸியாக்கி கர்த்தர் முறியடித்து ஒரு பட்டணத்தை, ஆபேல் என்கிற ஒரு பூர்வ காலத்து பட்டணத்தை ஒரு பெண் காப்பாற்றினாள். என்னை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ரொம்ப ஸ்பெஷலா பயன்படுத்த விரும்புகிறாரு. நீங்க இருக்கிற இடங்களில கர்த்தர் உங்களை வித்தியாசமா பயன்படுத்தணும்னு விரும்புறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல, வேற மாதிரி பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. வேற லெவல்ல வச்சு உங்களை பார்க்கணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. இன்னைக்கு நீங்க உங்களை விட்டு கொடுங்க. இன்னைக்கு நீங்க உங்களை விட்டு கொடுங்க. உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? உலக பிரகாரமான மனுஷிகள் எப்படி எதிர்கொள்றாங்களோ அப்படிதான் நீங்களும் பண்றீங்க. அநேக நேரங்களில மற்றவர்கள் எப்படி செய்யறாங்களோ நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை பார்க்கிற விதம், ஒரு பிரச்சனைகளை டீல் பண்ற விதம் வித்தியாசமா இருக்கணும். எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க, நானும் இப்படிதான் இருப்பேன். நோ நோ, ஆண்டவர் உங்களை வித்தியாசமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை வித்தியாசமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை வேறு பிரிச்சிருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஜனத்திலிருந்து, உங்க ஜாதியிலிருந்து, உங்க மக்கள்ல இருந்து, நீங்க வாழ்கிற அந்த பகுதியிலிருந்து ஏசப்பா உங்களை வித்தியாசமா வேறு பிரித்திருக்கிறபடினாலே நீங்க வித்தியாசம் உள்ளவர்களா இருக்கணும். நீங்க வித்தியாசம் உள்ளவர்களா இருக்கணும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய அசைவை நீங்கள் வாழ்கிற பகுதிக்கு ஆண்டவர் நிச்சயம் கொடுக்க போகிறார். ஒரு ஜெகஷோபத்தை கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா, ஒரு யாகேலை கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா, இந்த 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் காணப்பட்ட ஒரு ஸ்திரீயை கர்த்தர் பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் உங்களையும் கர்த்தர் பயங்கரமான காரியங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்த முடியும். 2015ஆம் வருஷம் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. சொன்ன தேவன் பொய் சொல்லாத தேவன். அநேக காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை ஏசப்பா உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், அந்த வருஷத்துல உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், எதுவா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த 7ஆம் வருஷம் பெண்கள் மாநாட்டில் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க பலம் கொண்டு திடமனதா இருங்க. எதை பார்த்தும் பயப்படாதீங்க, எதை பார்த்தும் பயப்படாதீங்க. 23ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்லுவான, நான் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னா, தேவரீர், சொல்லுங்க சத்தமா, தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா. சத்துரு வெள்ளம் போல கடந்து வந்தாலும் ஆவியானவர் எங்களுக்காக நீர் கொடியேற்றுவீர் அப்பா. ஆண்டவரே, மரணம் எங்களை தாண்டி போனதுப்பா. மரணம் எங்களை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எகிப்தில் அப்படிதான் மரணம் ஒரு வீட்டையும் விட்டு வைக்கல. எகிப்தியருடைய எல்லா தலைச்சன்களையும் ஆண்டவர் ஒரே இரவிலே சங்காரம் பண்ணினார். ஆனால் கோசேனிலே ரத்தம் பூசப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள கூட சங்கார தூதன் உள்ள நுழையல. இன்னைக்கு நீங்க ரத்தத்தினால மூடப்பட்டிருக்கிறீங்களா? ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்களா? என்னை கேட்கிற தேவ ஜனமே, அப்பாவுடைய ரத்த கோட்டைக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கு ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நம்முடைய மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. உலகம் பிசாசு மாமிசத்தை ஜெயித்து வாழன விரும்புறாப்பா. இந்த உலகத்தை பிசாசு மாமிச ஜெயித்து வாழன விரும்புகிற ஆண்டவரே, அநேக நேரங்களில் என் இச்சை நிறைந்த என் சரீரம், என் பாவமல்ல என் சரீரம், என் சுற்றி இருக்கிற இந்த உலகம் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழக்கூடாதபடிக்கு எனக்கு தடையா இருக்கப்பா. எல்லாவற்றையும் மேற்கொண்டு வாழ எனக்கு பலனை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. பலனை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் ஒரு ஸ்திரீயை, ஒரு லேவியின் வம்சத்தில் வந்த ஒரு ஸ்திரீயை கர்த்தர் பயன்படுத்தினபடினாலே, அவளை தைரியம் உள்ளவளாய் கர்த்தர் வைத்தபடினாலே
ஒரு மோசே காப்பாற்றப்பட்டான். யாகேலுக்குள்ள ஒரு வைராக்கியம், கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சிசரா சாக வேண்டும். கர்த்தருடைய ஜனங்களை எப்பொழுதுமாய் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற சிசரா மறிக்க வேண்டும். யாகேலுக்குள்ள ஒரு வைராக்கியம், கர்த்தர் அவளை பயன்படுத்தினார். கர்த்தர் அவளை பயன்படுத்தி இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை யாகேலின் மூலமாய் கர்த்தர் கொடுத்தார். இந்த 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ எழும்பி, என் பட்டணம் அழைக்கப்படக்கூடாது, என் பட்டணம் நிர்மூலமாக்கப்படக்கூடாது, என் பட்டணம் ரொம்ப பெயர் பெற்ற ஒரு பட்டணமாச்சு, இந்த ஆபேல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஸ்திரீ எழும்பினால் யோவாபுக்கு வெற்றியை தேடி கொடுத்தாள். இன்னைக்கு நீங்க யாரை அழைக்கிறீங்க? என்னை கேட்கிற தேவஜனமே, என்னை கேட்கிற தாயே, என்னை கேட்கிற சகோதரியே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளையே, இன்றைக்கு நீ யாரா இருக்கிறாய்? கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆசையா இருக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆசையா இருக்கிறீங்க. விட்டு கொடுங்க, நீங்க விட்டு கொடுங்க. உங்க பிரச்சனைகளுக்காக ஜெபிங்க, உங்க போராட்டங்களுக்காக ஜெபிங்க, நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற பாதைக்காக ஜெபிங்க, நீங்கள் சூழப்பட்டிருக்கிற காரியங்களுக்காக ஜெபிங்க, உங்களை வேதனைப்படுத்துறவர்களுக்காக ஜெபிங்க, உங்களை துக்கப்படுத்துறவர்களுக்காக ஜெபிங்க, உங்களுக்கு சத்துருக்களா எழுப்புகிறவர்களுக்காக ஜெபிங்க, உங்க அழிக்க நினைக்கிறவர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்காக ஜெயக்கொடியை ஏற்றும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் மற்றவர்களை கொடுத்து குறை பேசிக்கிட்டு நடக்காதீங்க, அலையாதீங்க. மற்றொரு இடத்துல போய் உங்க வேதனைகளை துக்கத்தை சொல்லி கொண்டு தெரியாதீங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா கிட்ட சொல்லுங்க. நிரந்தர தீர்வு அவரால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும், உலக மனுஷர்களால இல்ல. ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வைங்கப்பா, என் இருதயத்துக்கு காவல் வைங்க சுவாமி. உங்க சமூகத்துல காத்திருக்கணும்ப்பா, உங்க சமூகத்துல நான் மன்றாடணும் ராஜா. உங்க சமூகத்துல என் கண்ணீரை நதியை போல ஊற்றணும்ப்பா. உங்க சமூகத்துல நான் காத்திருக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர், எனக்குள்ள ஜெப ஆவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, அழுது கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஆவி எனக்குள்ள ஊற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளை தனித்தனியாய் பேர் பேராய் என் தேவனாகிய கர்த்தர் நீர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. இருக்கிற இடங்களில் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க பயன்படுத்துங்க சுவாமி. ஆண்டவர், என்னை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொடுவீராக. ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகள் நீங்க அழைச்சிருக்கிறீங்கப்பா. தாயின் கருவில உருவாக முன்னமே பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறீங்க சுவாமி. நீர் அழைத்த அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, இந்த அழுகை நாட்களில், இந்த பற்கடிப்பின் நாட்களில், இந்த துக்கம் நிறைந்த நாட்களில் சுவாமி, ஒரு கூட்ட ஜனங்களை இந்த அழுது கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக கதறி கொண்டிருக்கிறார்களே, கர்த்தர் நீர் அவர்களை விசேஷமா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, பெருபடை கேட்டான நேரங்களில் ஆண்டவரே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளை ஜெயித்து வாழத்தக்கதான பலனை ஞானத்தை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அப்பா, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களை கர்த்தருடைய சமூகத்தில் பயத்தோடு, கர்த்தருடைய சமூகத்தில் நான் நடுக்கத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பெண்களை கர்த்தர் நீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, யோசுவா அன்றைக்கு பயந்து நடுங்கின பொழுது, யோசுவா நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்து நின்ற போது நீர் அவனை பார்த்து சொன்னேன், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி அதே வார்த்தையை கர்த்தாவே இன்றைக்கு ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. அருமையான சகோதரியே, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். இந்த பிள்ளைகளை நீர் அப்படியா நீர் ஆசீர்வதித்து அப்பா ஒவ்வொருவரும் நீர் உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டுமாய் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.